மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கடந்த விரிவுரைகளில் தரம் 12 தொடர்பான வணிகக் கல்வி பாடத்தினுடைய 4வது தேர்ச்சி வணிக அமைப்புகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வணிக அமைப்புகள் சம்பந்தமான விடயங்களில் இருந்து இன்றும் அதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த வணிக அமைப்புகள் என்பது ஒரு 45 பாடவேளைக்கான ஒரு மிக பெரிய ஒரு அலகு. 9 தேர்ச்சி மட்டங்களை கொண்டதாக இருக்கும். அவற்றிலிருந்து நாங்கள் கடந்த விரிவுரைகளில் கம்பெனிகள் வரையான சொந்த கம்பெனிகள் வரையான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று பொது கம்பெனி என்ற அந்த தேர்ச்சி மட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஏனைய விடயங்களை நாங்கள் தொடர இருக்கிறோம். எனவே அன்பு பிள்ளைகளே, இந்த விரிவுரையில் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி வாயிலாக இந்த விரிவுரையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் இந்த வணிகக் கல்வி பாடத்தினுடைய நோட்ஸ், அதாவது தகவல்களை குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு தயார் நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளில் ஒரு கொப்பி பேனா இருந்தால் நீங்கள் தேவையான விடயங்களை குறிப்பெடுத்து கொள்ள முடியும். தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பார்த்த பின்னர் யூடியூப் மூலமாகவும் இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வணிக அமைப்புகள் சம்பந்தமாக இன்றைய தினம் நாங்கள் பொது கம்பெனிகள் என்ற தலையங்கத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த கம்பெனி அமைப்புகளை 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படி வகைப்படுத்துகின்ற பொழுது வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள் என்று 2 வகைகள் நான் ஏற்கனவே விரிவுரைகளில் கதைத்திருக்கிறேன். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் மேலும் 2ஆக வகைப்படுத்தப்பட்டது. ஒன்று பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, அடுத்தவை உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. எனவே கம்பெனி சட்டத்தின்படி அந்த கம்பெனிகளை வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள், உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அதில் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை மேலும் 3ஆக நாங்கள் வகைப்படுத்துகிறோம். வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள், சொந்த கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், கரை கடந்த அல்லது கடல் கடந்த கம்பெனிகள் என்று பிரிக்கலாம். எனவே அந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளில் இருந்து சொந்த கம்பெனிகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கடந்த விரிவுரைகளில் பார்த்து, சொந்த கம்பெனி என்றால் என்ன, சொந்த கம்பெனியினுடைய பண்புகள் கம்பெனி சட்டத்தின்படி எவ்வாறு அமைகிறது, இந்த சொந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அனுகூலமான பண்புகள் என்ன, வரையறைகள் அல்லது பிரதிகூலங்கள் எவையாக இருக்கும், இந்த விடயங்களை நான் கடந்த விரிவுரைகளில் தந்திருக்கிறேன். இன்றைய தினம் பொது கம்பெனி அல்லது பகிரங்க கம்பெனி என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் பப்ளிக் கம்பெனிஸ் என்று சொல்ல முடியும். இந்த பொது கம்பெனிகள் என்றால் என்ன, அதனுடைய பண்புகள் எவ்வாறு காணப்படும், இந்த பொது கம்பெனிகளில் காணப்படுகின்ற அனுகூலமான இயல்புகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய வரையறைகள் அல்லது குறைபாடுகள் என்ன, இந்த பொது கம்பெனிகள் ஒரு நாட்டில் எண்ணிக்கையில் அதிகரிப்பதனால் அந்த நாடு அடையக்கூடிய பொருளாதார ரீதியான அனுகூலங்கள் என்ன, இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள், பொது கம்பெனிகள் என்பது 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் படி என்ன விசேட பிரதான பண்புகளை கொண்டது. கம்பெனிகளுக்கே உரிய பண்புகள் என்று தாராளமாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். சட்ட ஆளுமை கொண்டது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது, தொடர்ச்சித்தன்மை கொண்டது, பங்கு மூலதனத்தினை கொண்டது, இயக்குனர் சபையினால் முகாமைப்படுத்தப்படுவது என்று பண்புகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது பொதுவாக கம்பெனிகளுக்குரிய பொது பண்புகளாக இருக்கும். அது சொந்த கம்பெனியாகவும் பொது கம்பெனியாகவும் மாறுகின்ற பொழுது அல்லது இனங்காணப்படுகின்ற பொழுது அவற்றுக்கென தனியான பண்புகள் காணப்படும்.
எனவே பொது கம்பெனியினுடைய பண்புகளை நாங்கள் பார்த்தோமென்றால், முதலாவது பண்பு, அந்த கம்பெனியில் உள்ள பங்குதாரர்களின் ஆக குறைந்த எண்ணிக்கை, இழிவளவு எண்ணிக்கை 1 ஆகவும், ஆக கூடிய எண்ணிக்கை, உயர்ந்தளவான எண்ணிக்கை வரையறுக்கப்படாமல் முடிவிலியாகவும் காணப்படுவதாக இருக்கும். இது முதலாவது பண்பாக நாங்கள் சொல்ல முடியும். ஒரு பொது கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாவது பண்பு, பங்குதாரர்களினுடைய இழிவளவான எண்ணிக்கை ஒரு பொது கம்பெனியில் 1 ஆகவும், உயர்ந்தளவான எண்ணிக்கை வரையறுக்கப்படாமல், அதை முடிவிலி என்று சொல்லுவார்கள், அந்த அளவில் காணப்படுவதாக இருக்கும். இரண்டாவது பண்பு, பொது கம்பெனிகள் பங்குகளையும் தொகுதி கடன் பத்திரங்களையும், இந்த பங்குகள் என்றால் என்ன, தொகுதி கடன் பத்திரங்கள் என்றால் என்ன பின்னர் பார்க்கலாம், பகிரங்கமாக அந்த ஆவணங்களை பொதுமக்களுக்கு பொது வழங்கீடு செய்து மூலதனத்தினை திரட்டிக் கொள்ள முடியும். இப்போ சொந்த கம்பெனிகள் பங்குகளை பகிரங்கமாக வழங்க முடியாது, தொகுதி கடன்களை வழங்கவே முடியாது. சொந்த கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள். ஒரு பகிரங்க கம்பெனி பங்குகளையும் தொகுதி கடன் பத்திரங்களையும் பகிரங்கமாக பொதுமக்களுக்கு பொது வழங்கீடு செய்து மூலதனத்தை திரட்ட முடியும். அதாவது முன்விவரணம் என்ற ஆவணத்தை வெளியீடு செய்ய முடியும், ப்ராஸ்பெக்டஸ் என்ற ஆவணத்தை வெளியீடு செய்ய முடியும். மூன்றாவது பண்பு, பங்குகளை பொது கம்பெனியின் பங்குதாரர்கள் தன்னிச்சையாக சுயாதீனமாக கைமாற்றக்கூடியதாக காணப்படும். அதோட பொது கம்பெனியினுடைய அடுத்த பண்பு, இயக்குனர் சபை உறுப்பினர்களினுடைய இழிவளவு எண்ணிக்கை 2 காணப்படும். சொந்த கம்பெனியில் இயக்குனர் சபை உறுப்பினர்களின் இழிவளவு எண்ணிக்கை 1, உயர்ந்தளவு எண்ணிக்கை 50. பொது கம்பெனியை பொறுத்தவரையில் இழிவளவு எண்ணிக்கை 2 உயர்ந்த அளவு வரையறுக்கப்படாமலும் இருக்கும். அது அந்த கம்பெனியின் அமைப்பு அகவிதியின்படி அந்த கம்பெனியின் அங்கத்தவர்களால் இணைந்து அந்த உயர்ந்தளவு எண்ணிக்கை தீர்மானித்து குறிப்பிடப்படலாம். 5வது பண்பு, இந்த கம்பெனியின் பெயரோட, பொது கம்பெனியினுடைய பெயருடன் பொது என்ற பதம் இணைக்கப்பட்டிருக்கும். பொது கம்பெனியினுடைய பெயரோட பொது என்ற பதம் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது கட்டாயம் இல்லை. பொது கம்பெனியிலையும் பிள்ளைகள் 2 வகையான பொது கம்பெனிகள் இருக்கும். ஒன்று விலை கூறப்படாத பொது கம்பெனிகள், அடுத்தது விலை கூறப்பட்ட பொது கம்பெனிகள். விலை கூறப்படாத பொது கம்பெனிகள் என்பது பங்குச் சந்தையில் விலை கூறப்படாதவை. விலை கூறப்பட்ட பொது கம்பெனிகள் என்பது பங்குச் சந்தையில் விலை கூறப்பட்ட பொது கம்பெனி. விலை கூறப்பட்ட பொது கம்பெனி என்றால் அந்த கம்பெனியினுடைய பெயரோட PLC, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ற சொல் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் கீல்ஸ் லிமிடெட் PLC. ஒரு விலை கூறப்படாத பொது கம்பெனி என்றால் வெறுமனே லிமிடெட் என்ற பதம் மட்டும் அங்கே காணப்படும். ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள், ஒரு சொந்த கம்பெனியில் சொந்த அல்லது தனியார் என்ற சொல்லும் ஒரு பொது கம்பெனியில் பொது என்ற பதமும் ஏன் காணப்படுகிறது என்று கேட்டால், சொந்த கம்பெனியில் சொந்த என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்னென்றால் அது பொதுமக்களுக்கு பங்கு வழங்க முடியாது. பொது கம்பெனியில் பொது என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் அவர் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கீடு செய்ய முடியும் என்பதுதான் அந்த சொந்த பொது என்றதுக்கான கருத்து வெளிப்பாடாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் பொது கம்பெனியினுடைய பண்புகள் பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை அதை சமரியாக, பங்குதாரர்களின் இழிவளவு எண்ணிக்கை 1 உயர்வளவு எண்ணிக்கை வரையறுக்கப்படாமலும் இருக்கும். அந்த குறிக்கப்பட்ட கம்பெனிகள் பங்குகளையும் தொகுதி கடன் பத்திரங்களையும் பகிரங்கமாக முன்விவரணம் என்ற ஆவணத்தை வெளியீடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கி பங்கு மூலதனத்தை, கடன் மூலதனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொது கம்பெனியினுடைய பங்குகள் சுதந்திரமாக தன்னிச்சையாக கைமாற்றம் செய்யப்படக்கூடியதாக இருக்கும். பொது கம்பெனியினுடைய இயக்குனர் சபை உறுப்பினர்களின் இழிவளவு எண்ணிக்கை 2 காணப்படும். பொது கம்பெனியின் பெயருடன் அது விலை கூறப்படாத கம்பெனி என்றால் வெறுமனே லிமிடெட் என்றும், விலை கூறப்பட்ட பொது கம்பெனியாக இருந்தால் PLC லிமிடெட் என்ற பதமும் அங்கே காணப்படுவதாக இருக்கும். தொடர்ந்து பொது கம்பெனிகளின் அனுகூலங்கள் என்ன?
ஒரு தனியார் கம்பெனியுடன் ஒரு சொந்த கம்பெனியுடன் ஒப்பீடு செய்கின்ற பொழுது ஒரு பொது கம்பெனியில் இருக்கக்கூடிய பண்புகள், அனுகூலமான பண்புகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமென்றால், முதலாவது, பங்குகளை பகிரங்கமாக பொதுமக்களுக்கு வழங்கீடு செய்து அதிகளவான பங்கு மூலதனத்தை திரட்ட முடியும். சொந்த கம்பெனிகள், தனியார் கம்பெனிகளை பொறுத்தமட்டில பிள்ளைகள், அது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விரும்பினால் பங்கு வழங்கலாம். ஆனால் முன்விவரணம் என்ற ஒரு ஆவணத்தை வெளியீடு செய்து தனியார் கம்பெனிகள் பங்குகளை பொது வழங்கீடு செய்ய முடியாது. எனவே ஒரு பொது கம்பெனியில தனியார் கம்பெனியை விட அதிக மூலதனம் காணப்படும். இரண்டாவது பண்பு, பங்குகளை தன்னிச்சையான முறையில் கைமாற்றம் செய்ய முடியும். ஒரு பொது கம்பெனியில் பங்குகளை வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் அதை மற்றொருவருக்கு பங்கு சந்தையினூடாக மற்றொருவருக்கு கைமாற்றம் செய்ய முடியும். கம்பெனியின் அனுமதி பெற தேவையில்லை. மூன்றாவது பண்பு, பொது கம்பெனிகள் பங்கு சந்தையில் பங்குகளை பட்டியல்படுத்தி விற்பனை செய்ய முடியும். தனியார் கம்பெனிகள் பிள்ளைகள் பங்கு சந்தையில் பங்குகளை பட்டியல்படுத்த விலை கூற முடியாது. ஒரு பொது கம்பெனி பங்கு சந்தையின் மூலம் பங்குகளை பட்டியல்படுத்தி விற்பனை செய்ய முடியும். இது பொது கம்பெனியினுடைய மூன்றாவது அனுகூலமான பண்பு. அடுத்தது, அதிகளவு பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே தனி வியாபாரம் பங்குடைமைகள் கதைக்கிற போதும் பிறகு தனியார் கம்பெனிகள் கதைக்கிற போதும் இப்பவும் கூட உங்களுக்கு சொல்றேன், இந்த அனுகூலங்கள் பிரதிகூலங்களை பார்க்கிற போது பிள்ளைகள் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பண்புகளோட அனுகூலம் பிரதிகூலங்களோட ஒப்பிட்டுத்தான் இன்னொரு நிறுவனத்தை பற்றி நாங்கள் பேச முடியும். சரிதானா? எனவே அஞ்சாவது பண்பு, அதிகளவு பங்குதாரர்களை இணைத்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் கம்பெனியாக இருந்தால் ஆகக்கூடிய பங்குதாரர்களினுடைய எண்ணிக்கை 50. ஒரு பொது கம்பெனியாக இருந்தால் ஆகக்கூடிய பங்குதாரர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்படவில்லை, முடிவிலி. அப்போ எவ்வளவு பேரையும் இணைக்கலாம். அதனால ஆறாவது பண்பு வருகிறது, அதிக மூலதனத்தை கொண்டதாக காணப்படும். பங்குதாரர் எண்ணிக்கை வரையறுக்கப்படவில்லை என்றால் அதிக மூலதனம் காணப்படும். அடுத்தது, நீண்ட ஆயுள் காலம். இங்கே ஆயுள் காலம் என்பது தொடர்ச்சித்தன்மை என்றதை கருதவில்லை. தொடர்ச்சித்தன்மை என்றதுக்கான அர்த்தம், கண்டினியூட்டி என்றதுக்கான அர்த்தம் நான் தனி வியாபாரம் பங்குடைமைகளின் சட்ட ஆளுமையோட சேர்த்து கதைச்சிருக்கிறேன். தனி வியாபாரங்கள், பங்குடைமை வணிகங்கள் சட்ட ஆளுமை அற்ற நிறுவனங்கள் என்ற காரணத்தினால் அவை தொடர்ச்சித்தன்மை அற்றவை. உடைமையாளர்களினுடைய மரணம், உடைமையாளர்களுடைய நிதி முறிவு, உடைமையாளர்களுக்கு ஏற்படும் சித்த சுவாதீனம் நிறுவனத்தின் தொடர்ந்து இயங்கும் தன்மையினை பாதிக்கும். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற விடயம் என்ன? கம்பெனிகள் சட்ட ஆளுமை கொண்டவை, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டவை. அதனால இங்க தொடர்ச்சித்தன்மையை பற்றி சொல்ல தேவையில்லை, தொடர்ச்சித்தன்மை கொண்டது. ஆகவே நீண்ட ஆயுள் காலம் ஒரு தனியார் கம்பெனியோடு ஒப்பிடுகிற போது ஒரு பொது கம்பெனி ஆயுள் காலத்தில் நீண்டது, லாங் லைஃப் கொண்டதாக இருக்கும். கண்டினியூட்டி என்றது கண்டிப்பாக கம்பெனிக்கு உண்டு. அடுத்தது, சட்ட ஆளுமை கொண்டது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. இது கம்பெனிகளுக்குரிய பொதுவான பண்பு. அது தனியார் கம்பெனிக்கும் சொல்ல முடியும், பொது கம்பெனிக்கும் சொல்ல முடியும், இலங்கையில் கூட்டிணைக்கப்படும் அனைத்து கம்பெனிகளுக்கும் சொல்ல முடியும். சட்ட பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொது கம்பெனிகளில் இருக்கக்கூடிய அனுகூலமான பண்புகளாக வரும். இனிமேல் பிள்ளைகள், பொது கம்பெனிகளில் இருக்கக்கூடிய பிரதிகூலமான பண்புகள், அதை குறைபாடுகள், வரையறைகள் என்று சொல்லலாம். முதலாவது, அதிக சட்ட கட்டுப்பாடுகளையும் அதிக நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டியிருப்பதனால் அது அந்த கம்பெனிகளுக்கு ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்கும். எனவே அந்த கம்பெனிகளை உருவாக்குதல், கூட்டிணைத்தல், இன்கோர்பரேஷன், நிர்வாகம் செய்தல், அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கணக்கு வைப்பு, அக்கவுண்டிங், கணக்காய்வு, ஆடிட்டிங் சம்பந்தமான கட்டுப்பாடுகள் தனியார் கம்பெனியோடு ஒப்பிடுகின்ற போதும் சரி, வேறு நிறுவனங்களோடு ஒப்பிடுகின்ற போதும் சரி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் அதிகமாக வைக்கப்படுகிறதுண்டா, அதுக்கும் ஒரு காரணம். உண்மையில் நான் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள், சில விரிவுரைகளில் நான் உங்களோட கதைச்சிருக்கிறேன். இந்த வணிக கல்வி பாடத்தை படிக்கிற போது பிள்ளைகள் ஆய்ந்து அறிந்து படியுங்கள். வெறுமனே ஒரு கொப்பியில் நோட்ஸ் எழுதி பாடமாக்குற ஒரு பண்போட படிச்சீங்கள் என்றால் அந்த பாடம் மெமரியில் நிற்காது. ஏனென்றால் வணிக கல்வி பாடத்தின் 90% விடயங்கள்
எழுத்துருவில் தான் காணப்படும், தகவல்களாகத்தான் இருக்கும், எண் வடிவத்தில் இருக்காது. இப்போ அக்கவுண்டிங் என்றால் எண் வடிவம், அந்த பிலோசபிகளை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொண்டு செய்தால் சரி. வணிகக் கல்வியை பொறுத்தமல்ல அதிகம் பேர் சொல்கிற விடயம் அதிகம் நோட்ஸ் அண்டு, அப்படி ஒன்றும் இல்லை, அதிகம் நோட்ஸ் அண்டு இல்லை. அந்த விடயங்களை நீங்கள் எந்த வகையிலே எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அப்போ ஆய்ந்து அறிந்து படியுங்கள். இப்போ முதலாவது பண்பு சட்டக்கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் அதிகம் பின்பற்ற வேண்டி இருப்பது என்பது இரண்டாவதுக்குள்ளே வந்து சேருது. அதனால் உருவாக்குதல், நிர்வாகம் செய்தல், கணக்கு வைப்பு, கணக்காய்வு சம்பந்தமான கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். இது வேறு நிறுவனங்கள் இதோடையும் ஒப்பிடுகிற போது இதுக்கான காரணம் என்னென்றால் பொது கம்பெனியில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் பங்குதாரர்கள் வெளிநாடுகளிலும் இருப்பார்கள், நாடு முழுக்க உள்நாட்டிலும் இருப்பார்கள். எனவே அந்த பாதுகாப்பு தேவைப்படும். தனியார் கம்பெனியை பொறுத்தமல்ல சகோதரர்கள், பெற்றார், குடும்பத்தவர்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கிற காரணத்தால் தனியார் கம்பெனிகளுக்கு அந்த அளவுக்கு சட்டக்கட்டுப்பாடு இல்லை என்று சொல்லலை, இருக்கு. பொது கம்பெனிகளுடன் ஒப்பிடுகிற போது அந்த அளவு குறைவு. மூன்றாவது, உரிமையாளர்களுக்கும் முகாமையாளர்களுக்கும் இடையில் தொடர்பின்மை அல்லது முரண்பாடுகள். இப்போ நீங்கள் ஒரு பொது கம்பெனியின் உடைமையாளர்கள் யார் என்றால் சாதாரண பங்குதாரர்கள், ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ், பிறகு படிப்போம். அவர்களுக்கும் முகாமையாளர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பில்லை. ஏனென்றா பங்குகளை வாங்கக்கூடியவர்கள் நாடு முழுக்க இருப்பார்கள், ஏன் உலகம் முழுக்க இருப்பார்கள். அவர்கள் எல்லாருமே நிர்வாகத்தில் முகாமைக்குள்ளே வந்து நேரடியாக தலையிடுவது இல்லை. அப்போ அங்கே அந்த முரண்பாடுகள் அல்லது தொடர்பற்ற தன்மைகள் காணப்படும். அதே போல உடைமையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படாது. இப்போ நீங்கள் ஒரு தனி வியாபாரத்தின் உடைமையாளரை எடுத்து பார்த்தீங்கன்னா தனி வியாபாரி அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அங்கே இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள், இன்ப துன்பங்கள், நல்ல கெட்ட விடயங்களே அந்த தனி வியாபாரி போய் பங்கு பெற்றுவார். ஒரு சொந்தக்காரராக இருக்கோன்ற அவசியம் இல்லை, ஏனென்றால் அது ஒரு நெருக்கமான தொடர்பு. ஆனால் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கும் இடையில், வாடிக்கையாளருக்கும் இடையில் தொடர்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கொமர்ஷியல் பேங்கில் போய் அக்கௌண்ட்டை வச்சிருக்கிறோம் ஆஸ் அ கஸ்டமர், எங்களுக்கும் அந்த பேங்கின் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் இடையில் சம்மந்தம் இல்லை. அதில் நாங்கள் சிங்கர் மெகாவில் போய் சில சரக்குகள் பொருட்களை வாங்குகிறோம், எங்களுக்கும் அந்த சிங்கர் லிமிட்டெட்டுக்கும் அந்த ஓனர்ஸுக்கும் இடையில் எந்த தொடர்புகளும் இல்லை. அடுத்தது, வியாபார ரகசியங்கள் பாதுகாக்கப்பட மாட்டாது. இந்த பொது கம்பெனிகளிலே அங்கத்தவர் எண்ணிக்கை அதிகம் இருப்பது மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கிற காரணத்தாலே அங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் வாடிக்கையாளர்கள் அல்லது உடைமையாளர்கள் ரகசியங்களை வெளியில் விடுவார்கள். ரகசியங்கள் பாதுகாக்கப்பட மாட்டாது. அதே போல அதிகளவு பங்குதாரர்களுக்கிடையே லாபம் பகிரப்படும். பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் அதிக பங்குதாரர்களுக்கிடையே லாபம் பகிரப்படுவதாக இருக்கும். அப்போ இப்படியான குறைபாடுகள் இந்த அமைப்புகளில் காணப்படுவதாக இருக்கும். அடுத்த தலைப்புக்கு நாங்கள் வரப்போகிறோம் பிள்ளைகள். பொது கம்பெனியின் அனுகூலங்கள் பார்த்து நாங்கள் பொது கம்பெனிகளில் உள்ள குறைபாடுகள் அல்லது வரையறைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். தொடர்ந்து பொது கம்பெனிகளினுடைய எண்ணிக்கை இலங்கையிலே அதிகரிக்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிப்பதால் இலங்கையின் தேசிய பொருளாதாரம் என்ன நன்மைகளை அடைய முடியும்? ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி. இப்போ என்னுடைய விரிவுரையில் நான் தார ஸ்லைட்ஸுகள், நான் தார தகவல்களை நீங்கள் பார்த்தீங்களா பிள்ளைகள், டீச்சர்ஸ் கைடை அடிப்படையாக கொண்டு அது வடிவமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அது ஏன் டீச்சர்ஸ் கைடை, நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன்டா நான் கொஞ்சம் விரிவாக எழுதுவேன். ஏன் டீச்சர்ஸ் கைடை கொண்டு அது வடிவமைக்கப்பட்டிருக்கேன்னா, இலங்கையில் உள்ள எல்லா மக்களும் எல்லா மாணவர்களும் குறிப்பாக இந்த விடயங்களை பார்ப்பார்கள். எல்லா மக்களும் கூட பார்ப்பார்கள், மாணவர்களின் பெற்றோர் பார்ப்பார்கள், சில பெற்றோர் வணிக ஆசிரியர்களாக கூட இருக்க முடியும். ஆக இந்த குறிக்கப்பட்ட விடயங்களை நான் ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து ஏலவலுக்கு ஏற்ற வகையில் என்ஐயினுடைய டீச்சர்ஸ் கைட் ஆசிரியர் வழிகாட்டிக்கு அமைவாக போடுகின்ற பொழுது அந்த டீச்சர்ஸ் கைட் வந்து ஏற்கனவே உங்களோட வெப்சைட் என்ஐஇ வெப்சைட்டில் இருக்குது. அப்போ அந்த தகவல்களையும் நீங்கள் ஒப்பிட்டு ஆய்ந்து அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இன்னும் உங்களோட நாலேஜை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். என்றாலும் கூட சில விடயங்கள் கொஞ்சம் மேலதிகமாக எங்களுடைய நோக்கம் வந்து ஏலவல்ல ஒரு A+ எடுக்கிறது. ஒரு நல்ல கொழும்பில் இருக்கக்கூடிய கொழும்பு ஏவர்த்தனபுரம் பல்கலைக்கழகங்களுக்கு போகிறதுன்னா கண்டிப்பாக ஒரு 1.8க்கு மேலே 9க்கு மேலே Z ஸ்கோர் 1.9க்கு மேலே Z ஸ்கோர் போக வேணும்.
அப்படி போகணும்னா வணிக கல்வி பாடத்தில் ஒரு 85-90 மார்க்ஸுக்கு போக வேணும், முடியாதண்டு இல்லை. அப்படி போகிறதுக்கான ஒரு விரிவான வழிகாட்டலை இந்த விரிவுரையினூடாக தர வேணும். நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள் இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியை. குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகம் பார்க்கிறதாக புள்ளி விவரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த டீச்சர்ஸ் கைடு, ஆசிரியர் கைநூல் என்ற விடயம் இருக்கிறது. ஆகவே அதோடையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேணும். இந்த குறிப்புகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து டிவியிலே ஒருக்கா பார்த்து முடிஞ்சேன்டா டிவியிலே ஒளிபரப்பப்பட்ட அப்புறம் யூடியூப்புக்கு வந்துடும். அங்கே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ரைட். அப்போ பொது கம்பெனிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் தேசிய பொருளாதாரத்திற்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று பார்த்தால், முதலாவது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. முதலாவது அனுகூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. பொது கம்பெனிகள் வந்து பிள்ளைகள் பேரளவான தொழில் முயற்சிகளில் ஈடுபடும் பிரமாண்டமான நிறுவனங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜோன் கீல்ஸ், எய்கின் ஸ்பென்ஸ், கொமர்ஷியல் பேங்க் லிமிடெட், கெடன் நேஷனல் பேங்க் லிமிடெட், யூனியன் அஷூரன்ஸ் லிமிடெட், சிலிங்கோ இன்சூரன்ஸ் லிமிடெட், அதே போல் கொக்கா கோலா கம்பெனி லிமிடெட், இந்த நிறுவனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமானவை. அவ வேலை வாய்ப்புகள், அதிகளவு ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். தனியார் துறை முதலீடுகள் அதிகரிக்கும். அதபடி பொது கம்பெனிகளில் பொதுமக்கள் பங்கு வாங்குவார்கள். பொது கம்பெனிகளில் பொதுமக்கள் தொகுதி கடன் பத்திரங்களை வாங்குவார்கள். இதன் மூலம் தனியார் துறை முதலீடுகளினுடைய அளவு அதிகரிக்கும். உள்ளூர் வளங்களினுடைய பயன்பாடு அதிகரிக்கப்படும். உள்நாட்டு வளங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படும். வணிக முயற்சிகள் விரிவாக்கப்படும் போது தேசிய வளங்கள் பயன்படுத்தப்படும். பங்குச்சந்தை அபிவிருத்தி அடையும். பங்குச்சந்தை அடிங்க குறிப்பிடப்பட்டிருப்பது இரண்டாந்திர பங்குச்சந்தை, கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, கொழும்பு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். அந்த பங்குச்சந்தை அபிவிருத்தி அடையும். என்ன காரணம்? பொது கம்பெனிகள் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கக்கூடியவை. எனவே பங்குச்சந்தை அபிவிருத்தி அடையும். பங்குச்சந்தை வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில்நுட்ப ரீதியான அறிவு விருத்தி அடையும். ஏன்னா வெளிநாட்டு பொது கம்பெனிகள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிகள், கொக்கா கோலாவாக இருக்கலாம், பெப்சியாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், டுபாக்கோ கம்பெனியாக இருக்கலாம், இவையெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனி, பல்தேசிய கம்பெனி. அப்போ தொழில்நுட்ப ரீதியான அறிவு, மாடர்ன் டெக்னாலஜியை மக்கள் பொருட்கள் சேவைகளாகவும் பெற முடியும், நியூ டெக்னாலஜி. அது மட்டுமல்லாமல் அந்த வணிகங்களில் வேலை வாய்ப்புகளை பெறுகின்ற போது அவர்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு வரும். மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அந்த நிறுவனங்கள் தரமான பொருட்கள் சேவைகளை வழங்கும் போது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அடுத்தது ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும். பொது கம்பெனிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அவற்றின் உற்பத்தி, அவற்றின் விரிந்த உற்பத்தி காரணமாக, பேரளவான உற்பத்தி காரணமாக ஏற்றுமதிகள் அதிகரிக்கப்படும். தரமான பொருட்கள் சேவைகளை மக்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். எனவே பொது கம்பெனி என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகவும் வலிமை மிக்கதாக, முக்கியத்துவம் கொண்டதாக காணப்படுகிறது. எனவே பிள்ளைகள், நாங்கள் பார்த்து கொண்டிருந்த விடயம் பொது கம்பெனி என்றால் என்ன? 2007 ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் பொது கம்பெனிகளினுடைய பண்புகள் என்ன? 5 பண்புகளை அடுக்கினான். பொது கம்பெனிகளில் காணப்படுகின்ற அனுகூலமான இயல்புகள் என்ன? பொது கம்பெனிகளில் காணப்படுகின்ற பிரதிகூலமான இயல்புகள், வரையறைகள் என்ன? ஒரு நாட்டில் பொது கம்பெனிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்ற பொழுது அந்த நாட்டின் பொருளாதாரம் என்ன நன்மைகளை அந்த கம்பெனிகள் மூலம் அடைந்து கொள்ள முடியும்? ஓகே, தொடர்ந்து நாங்கள் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளில் 3வது வகை. வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளில் முதல் வகை வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள், சொந்த கம்பெனிகள். 2வது வகை வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், பகிரங்க கம்பெனிகள். 3வது வகை வரையறுக்கப்பட்ட கரை கடந்த கம்பெனிகள் அல்லது கடல் கடந்த கம்பெனிகள். ஓவர்சீஸ் கம்பெனி அல்லது ஓஃப்ஷோர் கம்பெனி என்ற சொல் பயன்படுத்தப்படும். எக்ஸாம் பேப்பர் கேள்வி எங்கே அவதானிங்க பிள்ளைகள். இந்த ஓவர்சீஸ் கம்பெனி அல்லது ஓஃப்ஷோர் கம்பெனி என்றால் என்ன? ஒரு கம்பெனி இலங்கையில கம்பெனி சட்டத்தின்படி கூட்டிணைக்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படி ஒரு கம்பெனி இலங்கையில் பதிவு செய்து உருவாக்கப்படுகிறது. இலங்கையில் பதிவு செய்து உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி இலங்கையில் தொழில் முயற்சியில் ஈடுபடாமல்
இலங்கைக்கு வெளியில் வேறொரு நாட்டில் வெளிநாடு ஒன்றில் தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் கரை கடந்த கம்பெனி. அப்போ ஒரு நாட்டில் கம்பெனி சட்டப்படி கூட்டிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கம்பெனி அந்த நாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபடாமல் வேறொரு நாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் அது கரையை கடந்த கம்பெனி அல்லது கடலை கடந்த கம்பெனி, ஆஃப்ஷோர் கம்பெனி, ஓவர்சீஸ் கம்பெனி என்று சொல்லுவோம். இந்த கம்பெனியின் இயல்புகளில் மிக முக்கியமானது, இந்த கம்பெனிகள் கூட்டிணைக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபடுவதில்லை, ஈடுபட முடியாது. இந்த கம்பெனிகள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிக அவசியம். ஏன் அவசியம்? அந்நிய செலாவணி வருமானத்தை உழைக்க. இந்த கம்பெனிகள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டால், இலங்கையில் உள்ள மக்களுக்கு பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டினால், இந்த கம்பெனி வெளிநாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபடும் போது அங்கே உழைக்கின்ற வருமானம் இங்கே கொண்டு வரப்படும், லாபம் இங்கே கொண்டு வரப்படும். ஏனென்றால் முதலீட்டாளர் இங்கே இலங்கையில் இருக்கிறார்கள். எனவே அந்நிய செலாவணி வருமானத்தை பெற இந்த கரை கடந்த கம்பெனிகள் அவசியமாக இருக்கும். அடுத்த வகை கம்பெனி உண்டு, ஒற்றை பங்குதாரர் கம்பெனி. 2007ஆம் ஆண்டு புதிய கம்பெனி சட்டத்தின் படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கம்பெனி சிங்கிள் ஷேர் ஹோல்டர் கம்பெனி. இந்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி என்பது ஆக குறைந்ததும் ஆக கூடியதும் ஒருவரை மட்டுமே பங்குதாரராக கொண்டது. பிள்ளைகள், தனியார் கம்பெனிகளில் ஒரு பங்குதாரர், ஆக குறைந்தது, உயர்ந்தது 50. பொது கம்பெனிகளில் ஆக குறைந்தது 1, உயர்ந்தது முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை. இங்கே ஆக குறைந்ததும் ஆக உயர்ந்ததும் 1 மட்டும். இது உண்மையில விமர்சனத்துக்குரிய ஒரு கம்பெனி. என்ற கம்பெனிகள் பொறுப்பு வரையறுக்கப்பட்டவை. ஒற்றை பங்குதாரர் கம்பெனி ஒருவரை மட்டுமே பங்குதாரராக கொண்டிருக்கின்ற போது அந்த கம்பெனி நிதி அடிப்படையில் முறிவடைந்தால் அந்த கம்பெனியின் புறத்து கடன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது யார்? ஏனென்றால் அந்த ஒரு பங்குதாரர் வரையறுக்கப்பட்டவராய் இருப்பார், மேலதிக நட்டத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. எனவே அது ஒரு விமர்சனத்துக்குரிய கம்பெனியாக இருக்கும். தனியாருக்கு சொந்தமான ஏதாவது முயற்சிகள் அரசாங்கத்தால் உடைமையாக்கப்பட்டு அது அரச பொது கம்பெனியாக மாற்றப்படும் வரை திரசேரியின் செயலாளற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போது அது ஒற்றை பங்குதாரர் கம்பெனியாக வரும். அவை ஒற்றை பங்குதாரர் கம்பெனி என்பது புதிய கம்பெனி சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது நடைமுறையில் விமர்சனத்துக்குரிய கம்பெனி என்பதால் கம்பெனி பதிவாளரால் அதற்குரிய அனுமதி, அதற்குரிய அங்கீகாரம் தவிர்க்கப்பட்டு வருகிறது. அந்த கம்பெனிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் ஒற்றை பங்குதாரர் கம்பெனி, சிங்கிள் ஷேர் ஹோல்டர் கம்பெனியாக வரும். ஒரு விசேடமாக நாங்கள் சொல்லக்கூடிய கம்பெனி. அடுத்த கம்பெனி பிள்ளைகள், பல்தேசிய கம்பெனி. ஏற்கனவே பார்த்த ஒற்றை பங்குதாரர் கம்பெனி எல்லாம் எக்ஸாம் பேப்பர் கேள்வி. அது ஒரு விமர்சனத்துக்குரிய கம்பெனியாக இருந்தாலும் அது எப்படி கேள்வி வந்தேன்னு சொல்கிறேன். ஒற்றை பங்குதாரர் கம்பெனி கேள்வி எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் கம்பெனி என்ற வரைவிலக்கணத்தினை ஒற்றை பங்குதாரர் கம்பெனி என்ற வகை மீறி நிற்கின்றது விளக்குக. பிள்ளைகள், கம்பெனி என்றாலே அங்கே பலர் என்ற அர்த்தம்தான் வர வேணும். ஆனால் ஒற்றை பங்குதாரர் கம்பெனி என்பது ஒருவர் என்ற அர்த்தத்தை கொண்டிருப்பதால் கம்பெனி என்ற வரவிலக்கணம் அங்கே மீறப்படுவதாக இருக்கும். இதுதான் விளக்கம். தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க பல்தேசிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி என்ற சொல் பயன்படுத்துவோம். இந்த பல்தேசிய கம்பெனி என்றால் என்ன? ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி உலகம் முழுவதிலும் தன்னுடைய கிளைகளை பரப்பி அந்தந்த நாட்டு கம்பெனி சட்டத்தின்படி மீண்டும் பதிவு செய்து தொழில் முயற்சியில் ஈடுபடுமாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு நாங்கள் சொல்லுவோம் பல்தேசிய கம்பெனி. இப்போ இலங்கையில் நீங்கள் கொக்கா கோலா கம்பெனி எடுத்தீங்கள் என்றால் கொக்கா கோலா கம்பெனியினுடைய தலைமையகம் அமெரிக்காவில் இருக்கிறது. அதனுடைய கிளைகள் நூற்றுக்கணக்கான நாடுகளில் இருக்கிறது. அந்தந்த நாடுகளில் கம்பெனி சட்டப்படி மீண்டும் பதிவு செய்யப்படும். அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய கொக்கா கோலா கம்பெனி இலங்கையில் கம்பெனி சட்டப்படி மீண்டும் கூட்டிணைக்கப்படும். இலங்கையில் கம்பெனி சட்டப்படி தொழில் அனுமதியை பெற்றுக்கொள்ளும். இலங்கையில் உள்ள மக்களுக்கு பங்குகள், கடன் பத்திரங்களை வழங்கி நிதியை பெற்றுக்கொள்ளும். இலங்கையில் தொழில் முயற்சியில் ஈடுபடும் கொக்கா கோலா ஸ்ரீலங்கா லிமிடெட்.
லிவர் பிரதர்ஸ் லிமிடெட், டொபாக்கோ கம்பெனி லிமிடெட், பெப்சி கம்பெனி லிமிடெட், சிங்கர் கம்பெனி லிமிடெட், பாட்டா கம்பெனி லிமிடெட் இலங்கையின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை தரக்கூடிய கம்பெனிகளாக இந்த பல்தேசிய கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கும். எனவே பல்தேசிய கம்பெனி என்பது ஒரு நாட்டில் கம்பெனி சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. பல்வேறுபட்ட உலக நாடுகளில் தன்னுடைய கிளைகள், தொழில் நிலையங்களை அமைத்து அந்தந்த நாடுகளின் கம்பெனி சட்டத்தின்படி மீண்டும் பதிவு செய்து அந்த நாட்டு மக்களுக்கு பங்குகளை, தொகுதிக்கடன் பத்திரங்களை வழங்கி அந்தந்த நாடுகளில் தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் அது பல்தேசிய கம்பெனி. கரைகடந்த கம்பெனி என்பது இலங்கையில் பதிவு செய்து வெளிநாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடியது. வெளிநாட்டு கம்பெனி என்பது வெளிநாட்டில் பதிவு செய்து இலங்கையில் தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடியது. பல்தேசிய கம்பெனி என்பது ஒரு நாட்டில் பதிவு செய்யப்பட்டு பல நாடுகளில் தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடியது. ஒப்பிட்ட பாருங்கள். நீங்க கண்டிப்பா ஒப்பிட வேணும். ஒவ்வொரு கம்பெனியும் படிச்ச பிறகு ஒப்பிட வேணும். கரைகடந்த கம்பெனி சொன்னார், வெளிநாட்டு கம்பெனி சொன்னார், பல்தேசிய கம்பெனி சொன்னார். ரைட்? அந்த ஒப்பீடு மிக முக்கியமானவையாக இருக்கும். அடுத்தது விலை கூறப்பட்ட அல்லது பட்டியல்படுத்தப்பட்ட அல்லது நிரல்படுத்தப்பட்ட கம்பெனிகள், லிஸ்டட் கம்பெனி, கோட்டேஷன், கோட்டட் கம்பெனி. இந்த விலை கூறுதல் என்ற அந்த அனுமதியை சொந்த கம்பெனிகள் பெற முடியாது. பகிரங்க கம்பெனிகள் மட்டும்தான் பங்குச் சந்தையில் கூறு விலை பெற முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல பொது கம்பெனிகள் இரண்டாக பிரிக்கப்படும். விலை கூறப்படாத பொது கம்பெனிகள், விலை கூறப்பட்ட பொது கம்பெனிகள். இந்த விலை கூறப்பட்ட பொது கம்பெனிகளை பற்றி பார்க்கிறதுக்கு எங்களுக்கு சில தகவல்கள் வேணும். பங்குச் சந்தை, ஒரு பொது கம்பெனி தன்னுடைய பங்குகளையும் தொகுதிக்கடன் பத்திரங்களையும் பகிரங்கமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளம், ஒரு பௌதீக சூழல், ஒரு முதலீட்டு பரப்பு பங்குச் சந்தை. குழப்பம் இல்லாமல் ஞாபகம் வச்சிருங்கள். பங்குச் சந்தையில் நான் இப்ப கதைக்கிறது இரண்டாந்தர பங்குச் சந்தை. பங்குச் சந்தை ரெண்டு வகை, முதலாந்தர சந்தை, இரண்டாந்தர சந்தை. ஒரு பொது கம்பெனி நேரடியாக பொதுமக்களுக்கு பங்கு வழங்குவது முதலாந்தர சந்தை, நடுவர்கள் கிடையாது. அதேவேளை ஒரு பொது கம்பெனி தன்னுடைய பங்குகளை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை அமைப்பு, கொழும்பு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதனூடாக பரிமாற்றம் செய்தால் அது இரண்டாந்தர பங்கு சந்தை. இரண்டாந்தர பங்கு சந்தை பங்கு தரகர்களை கொண்டது. கொழும்பு பங்கு சந்தை பங்கு தரகர்களுக்கே உரிமையானது. எனவே ஒரு பகிரங்க கம்பெனி தன்னுடைய பங்குகள், கடன் பத்திரங்களை பரிமாற்றக்கூடிய பௌதீக சூழல் பங்கு சந்தையாகும். இலங்கையின் பங்குச் சந்தைக்கு பெயர் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, கொழும்பு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு இரண்டாந்தர பங்கு சந்தை. இதன் உடைமையாளர் பங்கு தரகு கம்பெனிகள். இதன் நிர்வாகம் நிதியமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு அல்லது பிணைகள் பரிவர்த்தனை ஆணை சபை மூலமாக மேற்கொள்ளப்படும். எனவே விலை கூறப்பட்ட கம்பெனி என்றால் என்ன? ஒரு பகிரங்க கம்பெனி இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை என்ற பங்குச் சந்தையின் மூலம் தன்னுடைய பங்குகளையும் தொகுதிக்கடன் பத்திரங்களையும் பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதியினை பெற்றிருந்தால் அந்த கம்பெனி விலை கூறப்பட்ட கம்பெனி. இலங்கையில பல நூற்றுக்கணக்கான, சுமார் ஏறத்தாழ ஒரு 300 கம்பெனிகள் விலை கூறப்பட்ட கம்பெனிகளாக இருக்கிறது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையோட. அந்த கம்பெனிகளை நீங்க இனங்காண்பதற்கு அதன் பேரோட PLC எக்ஸாம்பிள்ல போட்டிருக்க, ஜான் கீல்ஸ் லிமிடெட் PLC பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. விலை கூறப்பட்ட கம்பெனிகளுக்கு PLC என்ற ஒரு குறியீட்டு வாசகம் காணப்படும். ரைட்? தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். விலை கூறப்பட்ட கம்பெனிகள் ஏன் விலை கூற வேணும்? கம்பெனிக்கு என்ன நன்மை? பங்குகளுக்கான கேள்வி அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும். விரைவாக பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். கம்பெனிக்கும் அதன் பங்குகளுக்கும் நன்மதிப்பு அதிகரிக்கும். இந்த விலை கூறப்பட்ட கம்பெனிகளுக்கான விசேட வரிச்சலுகைகளை அரசாங்கம் வழங்கி கொண்டே இருக்கு. அந்த கம்பெனிகளை மோட்டிவேட் பண்றதுக்காக விலை நிர்ணயம், பங்கு வழங்கல் தொடர்பான ஆலோசனைகளை பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப இவையெல்லாம் விலை கூறப்படுவதால் கம்பெனிக்கு கிடைக்கும் நன்மைகள்.
அதேபோல பங்கு முதலீட்டாளர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? பங்கு லாபம் கிடைக்கும். இந்த கம்பெனியில் பங்கு வாங்கினால் மூலதன லாபம் கிடைக்கும். பங்கு லாபம், மூலதன லாபம் பிறகு பார்க்க வேணும். டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் கெயின். உரிமை பங்கு, உபகார பங்குகளை பெற முடியும். உபகார பங்கு ஒதுக்கங்களை மூலதனமாக்கும் போது கிடைக்கக்கூடிய பங்கு. வரி சலுகைகளை முதலீட்டாளர் பெற முடியும். முதலீட்டு பாதுகாப்பு உத்தரவாதம் கிடைக்கும். ஏனென்றால் நிதியமைச்சுக்கு கீழே தான் இந்த கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொழில்படும். பிணைகள் பரிவர்த்தனை ஆணைச்சபை அதன் நிர்வாகத்தை மேற்கொள்ளும். பங்குத்தரகர்களினுடைய வழிகாட்டலும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய வைப்பு திட்ட முறைமை தனியார் கம்பெனி கணக்கு வைப்பு கணக்காய்வு நிர்வாகத்தினை செய்யும். எனவே ஒரு பங்கு முதலீட்டாளருக்கு ஹை செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. அது மட்டுமல்லாமல் இந்த விலகூறப்பட்ட கம்பெனிகளில் பங்குகளை வாங்கி இருப்பவர்கள் பணம் தேவைப்படும் போது உடனடியாக ஆன்லைன் மூலமாக பங்கு சந்தைக்கு போகவே தேவையில்லை. ஆன்லைன் மூலமாக பங்குகளை விற்பனை செய்ய முடியும். எனவே இவையெல்லாம் விலகூறப்பட்ட கம்பெனிகளால் கம்பெனிக்கும் முதலீட்டாளருக்கும் கிடைக்கும் நன்மைகள். அடுத்தது கம்பெனி சேர்க்கை அல்லது வியாபார இணைப்புகள் அல்லது கூட்டு வணிகங்கள். உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் கூட்டு வணிகம் என்று போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் கம்பினேஷன் என்று சொல்லுவோம், கன்சோர்ட்டியம் என்று சொல்லுவோம். கம்பெனி சேர்க்கைகள் அல்லது வியாபார சேர்க்கை கண்டிப்பாக கம்பெனி தான் சேர வேண்டும் என்று இல்லை. எந்த வியாபாரங்களும் ஒன்றோடு ஒன்று இணையலாம். இந்த வணிக நிறுவனங்கள் தமக்கிடையிலான வியாபார போட்டிகளை தவிர்ப்பதற்காக வியாபார போட்டிகளை தவிர்ப்பதற்காக அது மட்டுமல்லாமல் ஒன்று சேர்ந்து தங்கள நிதி பலம், நிர்வாக பலம், தொழில்நுட்ப பலம் என்பவற்றை அதிகரித்து சந்தையில் உள்ள ஏனைய போட்டியாளர்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்காக இரண்டு நிறுவனங்கள் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றாக இணைகின்ற போது அது கூட்டு வணிகம் அல்லது வியாபார இணைப்பு அல்லது கம்பெனி இணைப்பு என்று பார்க்கலாம். இந்த இணைப்புகளை ரெண்டாக நாங்கள் பிரதானமாக பிரிக்கலாம். ஒன்று ஒன்றிணைதல், ரெண்டு கையகப்படுத்தல். இந்த வியாபார இணைப்பு, வியாபார சேர்க்கை என்பது ரெண்டாக காணப்படுகிறது. ஒன்று ஒன்றிணைதல், இரண்டாவது கையகப்படுத்தல். ஒன்றிணைதல் என்பது ஒரு தன்னிச்சையான இணைப்பு. இரு நிறுவனங்கள் போட்டியினை மட்டும் கருத்தில் கொண்டு இணைவது. கையகப்படுத்தல் என்பது ஒரு வணிக நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தில் மூலதன அல்லது நிர்வாக ரீதியான உரிமையினை பெற்றுக்கொண்டு இணைவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிடிப்பு கம்பெனியும் ஒரு துணை கம்பெனியும் இணைதல். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் 51% மேற்பட்ட பங்குரிமையை பெறுதல். அப்ப பங்குகளை விற்ற கம்பெனி சேய் கம்பெனி, வாங்கிய கம்பெனி தாய் கம்பெனி, ஹோல்டிங் சப்சிடியரி கம்பெனி என்று சொல்ல. அப்படி இணைகின்ற போது அது கட்டாய இணைப்பு, கையகப்படுத்தலாக வரும். தன்னிச்சையான இணைப்பு என்பது வியாபார ரீதியான போட்டிகளை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு சந்தைப்படுத்தலுக்காக, ஒரு விலை தீர்மானத்திற்காக, பொருள் நிரம்பல் அளவை தீர்மானிப்பதற்காக ஏற்படுத்தப்படும் இணைப்பு தன்னிச்சையான இணைப்பு. இந்த வியாபார சேர்க்கைகளை கிடைச்சேர்க்கை அல்லது ஓரினச் சேர்மானம் எனவும், செங்குத்து சேர்க்கை எனவும், முரண்பாடான அல்லது பக்க அல்லது கலப்பு சேர்க்கை எனவும் பிரிக்கலாம். கிடைச்சேர்க்கை என்பது ஒரே வகையான பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கிடையான சேர்க்கை. ஒரே வகையான பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனம். உதாரணத்துக்கு ஒரு வங்கி இன்னொரு வங்கியோட இணைந்து கொள்ளுதல். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி NTB பேங்கால தொழில் கொள்வனவு செய்யப்பட்டது. இது ஒரு கிடைச்சேர்க்கை. ஒரு உணவகம் இன்னொரு உணவகத்தோட இணைந்து கொள்ளுதல். ஒரு ஆடை உற்பத்தி தொழிற்சாலை இன்னொரு கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியோட இணைந்து கொள்ளுதல். இது கிடைச்சேர்க்கை. அதில் 3 பிரிவுகள் வரும். விலை ரிங், பொது நிதி, திட்டக்குழு. விலையை தீர்மானிப்பதற்கான இணைப்பு. அதே போல விலை ரிங், பிரைஸ் ரிங் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒபெக் அமைப்புகளை எடுத்தால், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரி, விலை நிரம்பலை தீர்மானிக்கின்ற சேர்க்கை. பொது நிதி என்பது லாபத்தை தீர்மானிக்கின்ற சேர்க்கை.
திட்டக்குழு என்பது சந்தைப்படுத்தல் உபாயங்களை வகுத்து கொள்ளும் சேர்க்கை. அப்ப கிடைச்சேர்க்கையில் 3 பரிமாணங்கள் இருக்கும். இது உங்களோட ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டில இல்லை. இந்த விலை ரிங் பொது நிதி திட்டக்குழு நான் மேலதிகமாக சொல்றேன். விலை ரிங் என்பது ஒரே வகையான உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள், இந்த 3ம் ஒரே வகை உற்பத்தி ஈடுபடும் நிறுவனங்கள் தங்களோட விலை மற்றும் நிரம்பலை தீர்மானிக்கின்ற இணைப்பு. பொது நிதி என்பது ஒரு பொது உடன்படிக்கையின் அடிப்படையில் வியாபார லாபங்களை பகிர்வதற்கான இணைப்பு. திட்டக்குழு என்பது சந்தைப்படுத்தல் உபாயங்களை தீர்மானிக்கின்ற இணைப்பு. எனவே இது கிடைச்சேர்க்கை அல்லது ஓரின சேர்க்கை. இரண்டாவது செங்குத்தான சேர்க்கை, வெர்டிக்கல் என்று சொல்லுவோம். ஒரு முடிவுப் பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனமும் அந்த முடிவுப் பொருளுக்கான உள்ளீடுகளை வழங்கக்கூடிய நிறுவனமும் இணைதல். உதாரணத்துக்கு ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒரு துணி இறக்குமதி நிறுவனத்தோடு இணைகிறது. ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனம் ஆடையை சந்தைப்படுத்தும் நிறுவனத்தோடு இணைவது. ஒரு உற்பத்தி நிறுவனம் அதற்கான மூலப்பொருட்களை சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனத்தோடு இணைவது, அல்லது ஒரு உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய உற்பத்திகளை விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்களோடு இணைவது. இது செங்குத்து சேர்க்கை. அது முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஏற்படலாம். முரண்பாடான சேர்க்கை, எந்த வகையிலும் தொழில்பாட்டு ரீதியில் தொடர்பற்ற நிறுவனங்கள் இணைந்து கொண்டால் முரண்பாடான சேர்க்கை. இந்த வரிப்படத்தை பார்த்து அந்த விளக்கங்களை நீங்கள் பெற முடியும். எனவே வியாபார சேர்க்கையில நான் கிடை சேர்க்கை, ஒரே வகையான பொருட்கள் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் இணைவது. உதாரணம் தந்திருக்கிறேன். 2 வங்கிகள் இணைதல், 2 ஆடை தொழிற்சாலைகள் இணைதல், 2 காப்புறுதி நிறுவனங்கள் இணைதல். செங்குத்து சேர்க்கை ஒரு முடிவுப் பொருளை வழங்கும் வணிகமும் அதற்கான மூலப்பொருளை அல்லது அதற்கான சேவையை வழங்கும் வணிகமும் இணைதல். ஒரு பலகை இறக்குமதியாளர் உற்பத்தியாளரும் ஒரு தளபாட கம்பெனியும் இணைதல். ஒரு தளபாட கம்பெனியும் தளபாட விற்பனை நிறுவனமும் இணைதல். அதே போல பக்க சேர்க்கை என்பது தொழில்பாட்டு ரீதியான அடிப்படையில் எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத நிறுவனங்கள் இணைதல். உதாரணத்துக்கு ஒரு தளபாட கம்பெனி ஒரு வைத்தியசாலையோடு இணைகிறது. எனவே இந்த விடயம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். வியாபார இணைப்புகள், அதை நாங்கள் வியாபார இணைப்பு என்பது தனி வியாபாரங்கள் இணையலாம், பங்குடைமைகள் இணையலாம், எதுவும் இணையலாம். ஆனால் வியாபார இணைப்பு என்று நாங்கள் கம்பெனிக்குள்ள பார்க்கிற போது அது கம்பெனி இணைப்பாகத்தான் வரும். அடுத்தாப்புல நாங்கள் பார்க்கிற தலையங்கம் பிள்ளைகள் கம்பெனிகளின் உருவாக்கம், கூட்டிணைத்தல். இலங்கையில கம்பெனிகள் பிள்ளைகள் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படி பதிவு செய்யப்படும். இந்த சட்டம் 2007ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி அமலாக்கப்பட்டது. ஒரு கம்பெனி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது பிள்ளைகள் அதனை உறுதிப்படுத்தி பதிவாளரால் ஒரு ஆவணம் வழங்கப்படும். அது உருவாக்கல் பத்திரம் அல்லது பதிவு சான்று என்று அழைக்கப்படும். அதை நான் இந்த குறிக்கப்பட்ட ஸ்லைடில் ஸ்கிரீனில் கலரை மாற்றி இருக்கிறேன். உருவாக்கல் பத்திரம் அல்லது பதிவு சான்று ஒரு கம்பெனி பதிவு செய்யப்படுகின்ற போது அந்த பதிவை உறுதிப்படுத்தி பதிவாளர் அந்த கம்பெனிக்கு தரக்கூடிய ஆவணம். இந்த உருவாக்கல் பத்திரத்தில் கம்பெனியினுடைய பெயர், பதிவு இலக்கம், பதிவு செய்த திகதி, கம்பெனி வகை, இந்த தகவல்கள் காணப்படும். இந்த விடயம் எக்ஸாம் பேப்பர் கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கம்பெனியை பதிவு செய்யறதுக்காக பதிவாளருக்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேணும்? அடிக்கடி எக்ஸாமில் வர கேள்வி பிள்ளைகள். ஒரு கம்பெனியை பதிவு செய்வதற்காக பதிவாளருக்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேணும்? அடிக்கடி எக்ஸாமில் வர கேள்வி. முதலாவது, கம்பெனியின் பெயரானது ஏற்கனவே பதிவு செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணம், பெயர் பற்றிய விதப்புரை. பதிவு செய்த பெயர்ல திரும்ப 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 பதிவு செய்ய முடியாது. இரண்டாவது, அமைப்பு அகவிதி பத்திரம், பதிவுக்கான ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணம். மூன்றாவது, ஆரம்ப செயலாளர் சம்மத கடிதம், ஆரம்ப இயக்குனர் சம்மத கடிதம். அந்த கம்பெனியில இயக்குனராக வர விரும்புவோர் கண்டிப்பாக எழுத்து வடிவத்தில் தங்களோட சம்மதத்தை கொடுக்க வேணும். அதே போல ஆரம்ப செயலாளர் சம்மத கடிதம். இவ்வளவும் பதிவுக்கான ஆவணங்கள். அதோட விண்ணப்பம் தரப்படும், பதிவு கட்டணம் செலுத்தப்படும். கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தில் கம்பெனி சட்டப்படி கம்பெனிகளை பதிவு செய்ய முடியும். தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் அமைப்பு அகவிதி பத்திரம் சம்பந்தமான விடயங்களை பார்க்கிறோம். இந்த அமைப்பு அகவிதி பத்திரம் என்பது ஒரு கம்பெனியை பதிவு செய்வதற்கு தேவைப்படுகின்ற பிரதான ஆவணம்.
அது மட்டுமல்லாமல் ஒரு கம்பெனியினுடைய நிர்வாகம் தொடர்பாகவும் அந்த கம்பெனிக்கும் அதன் பங்குதாரர்களுக்கும் இடையிலான தொடர்பினையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் அமைப்பு அகவிதி, ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லுவோம். அமைப்பு அகவிதி பத்திரம் என்பது ஒரு கம்பெனியினுடைய உள்ளக நிர்வாக நடவடிக்கைகள் பற்றியும் அந்த கம்பெனியினுடைய அகத் தொழில்பாடுகள், இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், இன்டர்னல் ஃபங்க்ஷன் தொடர்பாகவும் தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் இந்த அமைப்பு அகவிதி, ஆர்டிக்கிள் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லுவோம். இந்த அமைப்பு அகவிதி பத்திரத்தில் 3 முக்கியமான தகவல்கள் காணப்படும். அப்போ அமைப்பு அகவிதி பத்திரம் என்பது ஒரு கம்பெனி பற்றிய பதிவுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்ற 4 ஆவணங்களில் பிரதான ஆவணம். ஒரு கம்பெனி அமைப்பினுடைய உள்ளக நிர்வாகம் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணம் இந்த அமைப்பு அகவிதி பத்திரமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் உள்ள பங்குதாரர்கள் உரிமைகள் என்ன, கடமைகள், பொறுப்புகள் என்ன, அது பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய எழுத்து மூலமான சட்டபூர்வமான ஆவணம். கம்பெனிக்கும் அதன் பங்குதாரர்களுக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணமாக இருக்கும். இந்த அமைப்பு அகவிதியில் 3 தலைப்புகளுக்கு கீழே தகவல்கள் காணப்படும். கம்பெனியினுடைய நோக்கம் மற்றும் குறிக்கோள், ஒப்ஜெக்டிவ் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனி என்ன நோக்கம், என்ன குறிக்கோளை கொண்டு செயல்படுகிறது. 2வது பிள்ளைகள் பங்குதாரர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள். 3வது கம்பெனியின் நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவம். இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த குறிக்கப்பட்ட அமைப்பு அகவிதி பத்திரம் காணப்படும். இது கம்பெனியினுடைய உருவாக்கிகள், தோற்றுவிப்பாளர்களால் இணைந்து தயாரிக்கப்பட்டு கம்பெனி பதிவாளருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பதிவாளற்றிய அனுமதியோடு செயல்படும். ஒரு கம்பெனி 2 விதமான கட்டுப்பாடுகளுக்கு உட்படும் பிள்ளைகள். ஒன்று 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படியான கட்டுப்பாடு. 2வது அமைப்பு அகவிதியின் படியான கட்டுப்பாடு. கம்பெனி சட்டப்படியான கட்டுப்பாடு என்பது ஒரு கம்பெனிக்கு புறத்தே இருந்து வருகின்ற கட்டுப்பாடு. அமைப்பு அகவிதியின் படியான கட்டுப்பாடு என்பது கம்பெனிக்கு அகத்தே இருந்து வருகின்ற கட்டுப்பாடாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் முன் விவரணம். ஆங்கிலத்தில் ப்ரோஸ்பெக்டஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படும். முன் விவரணம் ஆங்கிலத்தில் ப்ரோஸ்பெக்டஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படும். இந்த முன் விவரணம் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொந்த கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள் கதைக்கிற போது உங்களோட கதைச்சிருக்கிறேன். தனியார் கம்பெனிகள் முன் விவரணத்தை வெளியீடு செய்ய முடியாது. அதற்கான அனுமதி கம்பெனி சட்டத்தில் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் தனியார் கம்பெனிகள் பங்குகளையும் தொகுதிக்கடன் பத்திரங்களையும் பகிரங்கமாக வழங்கீடு செய்ய முடியாது. பொது கம்பெனிகள் மட்டும்தான் பங்குகளையும் தொகுதிக்கடன் பத்திரங்களையும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக வழங்க முடியும். எனவே ஒரு கம்பெனி அமைப்பு பொது கம்பெனியாக இருந்தால் தன்னுடைய பங்குகளை, தொகுதிக்கடன் பத்திரங்களை பகிரங்கமாக பொது வழங்கீடு செய்து நிதியினை, மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்காக பிரசுரிக்கக்கூடிய ஆவணம் முன்விவரணமாக இருக்கும். ஒரு பொது கம்பெனி பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கும் போது, தொகுதிக்கடன் பத்திரங்களை பொதுமக்களுக்கு வழங்கும் போது கட்டாயமாக வெளியீடு செய்ய வேண்டிய ஒரு ஆவணம் இந்த முன்விவரணம், இந்த ப்ரோஸ்பெக்டஸாக இருக்கும். முன்விவரணத்தை வெளியீடு செய்யாமல் ஒரு கம்பெனி நிதியை பெறக்கூடிய ஏதாவது நிலைமை வருமென்றால் முன்விவரண பதில் கூற்று என்ற ஆவணம் பதிவாளருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டி இருக்கும். எனவே முன்விவரணம் என்பது ஒரு பொது கம்பெனி நிதி திரட்டுவதற்காக வெளியிடுகின்ற ஒரு ஆவணம், ஒரு தகவல் அறிக்கை, ஒரு விளம்பர அறிக்கை, ஒரு விவர மஞ்சரி முன்விவரணமாக இருக்கும். சொந்த கம்பெனிகள் அல்லது தனியார் கம்பெனிகள் அதை பகிரங்கமாக வழங்க முடியாது. பொது கம்பெனிகள் மட்டும் அதை பகிரங்கமாக வழங்க முடியும். தொடர்ந்து இந்த முன்விவரணத்தில் என்னென்ன விடயங்கள் காணப்படும் என்றால், ஒரு முதலீட்டாளனுக்கு தேவையான ஒரு முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன தகவல்கள் வேணுமோ அது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கம்பெனி பற்றிய அடிப்படை தகவல்கள் இருக்கும். நான் ஒரு பங்கு சந்தையிலேயோ அல்லது நேரடியாக ஒரு கம்பெனியிலேயோ நான் பங்குகளை வாங்க முயற்சிக்கிறேன் என்றால் எனக்கு தேவையான கம்பெனி பற்றிய தகவல்கள் அங்கே காணப்படும்.
அந்த தகவல்கள் என்ன? ஒன்று, கம்பெனி பற்றிய அடிப்படை தகவல்கள், கம்பெனியினுடைய பெயர், முகவரி, தொழில், நோக்கம், வரலாறு, இந்த மாதிரியான விடயங்கள் காணப்படும். இரண்டாவது, கம்பெனியின் இயக்குனர் சபை மற்றும் செயலாளர் மற்றும் கணக்காளர் மற்றும் சட்டவியலாளர், வங்கியாளர் பற்றிய தகவல். இதை சிம்பிளா சொன்னால் கம்பெனியின் நிர்வாக கட்டமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான தகவல்கள், கம்பெனியில் முதலீடு செய்யும் முறையும் பணம் செலுத்தும் முறையும் பற்றிய தகவல்கள், கம்பெனியில் எப்படி முதலீடு செய்யலாம், எவ்வாறு பணம் செலுத்தலாம், அதேபோல கம்பெனியின் முதலீட்டாளர் கம்பெனியின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமைகளும் நன்மைகளும், என்ன லாபம் கிடைக்கும், என்ன நிர்வாக உரிமைகள், வாக்குரிமை அல்லது கூட்டங்களில் பங்கு பெற்றும் உரிமை இருக்கிறதா இல்லையா, கம்பெனியின் இழிவு மூலதனம், தொடக்க செலவினுடைய அளவு, ஏனைய முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு தேவையான விடயம். அப்ப ஒரு கம்பெனியினுடைய முன்விவரணம் என்றது பிள்ளைகள், ஒரு முதலீட்டாளர் கம்பெனியில பங்குகளை, தொகுதிக்கடன் பத்திரங்களை வாங்கி முதலீடு செய்ய விருப்பம் கொண்ட ஒரு முதலீட்டாளருக்கு தேவைப்படக்கூடிய கம்பெனி பற்றிய அடிப்படையான தகவல்களையும், ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்யக்கூடிய வழிமுறைகளையும், அந்த முதலீட்டினால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவணம் இந்த முன்விவரணமாக இருக்கும். இந்த முன்விவரணத்தில் இழிவு மூலதனம், தொடக்க செலவு என்ற 2 விடயங்கள் நாங்கள் பார்த்தனாங்க. இழிவு மூலதனம், ஒரு புதிய கம்பெனியினை ஆரம்பிக்கின்ற போது தேவைப்படுகின்ற ஆக குறைந்த ஆரம்ப மூலதனம், இழிவு மூலதனம், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், இழிவு ஒப்ப பணம், இழிவு ஒப்பளிப்பு. இந்த மறுபெயர்கள் இருக்கிறது. வணிக கல்வியை பொறுத்தமட்டில் பிள்ளைகள் ஒரு இயல்பு என்னென்றால், ஒரு சொல்லுக்கு ஒத்த சொற்கள் நிறைய இருக்கும், அதுகளை போட்டு குழப்பாமல் நான் ஒரு சொல் மட்டும்தான் போட்டிருக்கேன். இழிவு மூலதனம், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், இழிவு ஒப்பப்படம், இழிவு ஒப்படைப்பு. ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிக்கின்ற போது தேவைப்படுகின்ற ஆக குறைந்த ஆரம்ப மூலதனம். இது கம்பெனியின் அந்த உருவாக்கல் செலவு, பூர்வாங்க செலவு, செட்டப் காஸ்ட், அதால் தீர்மானிக்கப்படும். உருவாக்கல் செலவெண்டா என்ன? ஒரு புதிய கம்பெனியை கூட்டிணைக்கின்ற போது ஆரம்ப நிலையில் எதிர்கொள்ளப்படுகின்ற செலவுகள் பூர்வாங்க செலவு, தொடக்க செலவு. ஒரு புதிய கம்பெனியை உருவாக்க தீர்மானிக்கின்ற போது பதிவு செய்ய வேணும், பதிவு கட்டணம் இருக்கும், அல்லது சொத்துக்களை கொள்வனவு செய்யும் செலவுகள் இருக்கும், ஒப்பந்தங்களை உருவாக்கும் செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் தொடக்க செலவு. இந்த தொடக்க செலவின் அடிப்படையில் தான் கம்பெனியின் இழிவு மூலதனம் திரட்டப்படும், தீர்மானிக்கப்படும். ஒரு பொது கம்பெனியாக இருந்தால் இவ்வளவு இழிவு மூலதனத்தை திரட்டின பிறகுதான் கம்பெனி தன்னுடைய வணிக முயற்சியில் ஈடுபடலாம் என்ற கம்பெனி சட்ட வரையறைகளும் உண்டு. எனவே இழிவு மூலதனம் என்பது ஒரு கம்பெனியை பொறுத்த மட்டிலே அந்த ஆரம்ப மூலதனம் ஒரு சட்ட ரீதியான தேவைப்பாடாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலையங்கம் முன்விவரணம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். முன்விவரணம் என்றால் புரோஸ்பெக்டஸ். அந்த கம்பெனியினுடைய உருவாக்கம், பதிவு சம்பந்தமான விடயங்களோட சேர்த்து பிள்ளைகள் 2 முக்கியமான ஆவணங்கள் உங்களோட கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்று அமைப்பு, அகவிதி பத்திரம், மறக்க வேண்டாம். 2 அமைப்பு, அகவிதி பத்திரத்தை தொடர்ந்து கம்பெனியின் முன் விவரணம். இது 2ம் எக்ஸாம் பேப்பர் கேள்வி. அமைப்பு அகவிதி பத்திரம் என்பது பதிவின் போது சமர்ப்பிக்கப்படும், கம்பெனியின் உள்ளக நிர்வாகம் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தும், கம்பெனிக்கும் அதன் பங்குதாரர்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவினையும் தொடர்பினையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். அதுதான் அமைப்பு அகவிதி பத்திரம், ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன். முன்விவரணம் என்பது சொந்த கம்பெனிகள் வழங்க முடியாது, பொது கம்பெனிகள் மட்டும்தான் முன்விவரணத்தை வெளியிட முடியும். ஒரு பொது கம்பெனி முன்விவரணத்தை வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த கம்பெனி மூலதனத்தை திரட்டுவதற்காக, பங்குகளை வழங்கி நிதியை பெறுவதற்காக, தொகுதி கடன்களை வழங்கி நிதியை பெறுவதற்காக அந்த குறிக்கப்பட்ட கம்பெனி இந்த ஆவணங்களை, பங்குகளை, தொகுதிக்கடன் பத்திரங்களை
வெளியீடு செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த கம்பெனி பிரசுரிக்கின்ற புத்தகம், அறிக்கை, ஆவணம், முன்விவரணம், இந்த விடயங்களை தொடர்ந்து இந்த கம்பெனி என்ற பிரமாண்டமான தலையங்கம் பிள்ளைகள் தனி வியாபாரம் பங்குடைமையோடு ஒப்பிடுகிற போது உங்களோட சிலபஸிலே அதிக பாட வேளைகளை கொண்டது வணிக அமைப்புகளில் கம்பெனிகள். இந்த கம்பெனி என்றதை நாங்கள் பாகம் பாகமாக பிரித்து பார்த்தா இன்னும் சுகம். இப்போ கம்பெனி பற்றிய அறிமுகம், கம்பெனி பற்றிய ஒரு அறிமுகத்தை தொடர்ந்து கம்பெனிகள் பற்றிய ஒரு ஆரம்ப வகைப்படுத்தல், அதுக்குள்ள சொந்த கம்பெனி, பொது கம்பெனி, உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனிகள், அதே போல கரை கடந்த கம்பெனி, ஒற்றை பங்குதாரர் கம்பெனி, பல்தேசிய கம்பெனி, விலை கூறப்பட்ட கம்பெனி. அதுக்கு பிறகு நாங்கள் பெருசாக பார்க்க வேண்டியது கம்பெனிகளினுடைய உருவாக்கம். அதுக்கு அடுத்தாப்போது நாங்கள் பார்க்க போகிறது கம்பெனியின் மூலதனம். இந்த கம்பெனியின் மூலதனம், கேபிட்டல் ஆஃப் கம்பெனி என்ற இந்த விடயம் பிள்ளைகள், ஒரு விடயம் நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், அக்கவுண்ட்ஸ் பாடத்திலையும் கம்பெனி என்ற தலையங்கம் வருகின்ற போது இங்கே நீங்கள் வணிகக் கல்வியில் மூலதனத்தில் படிக்கிற விடயங்கள் அங்கே பயன்படுத்தப்படும். அக்கவுண்டிங்கில் படிக்கிற விடயங்கள் இந்த கம்பெனி என்ற நோட்ஸில் பயன்படுத்தப்படும். அப்போ ரெண்டு இடத்திலும் மிக்ஸ் பண்ணக்கூடிய விடயங்களாக இவை காணப்படும். எனவே நாங்கள் கம்பெனி என்ற தலையங்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு விரிவுரையில் பிள்ளைகள் இந்த கம்பெனி என்ற மூலதனத்தில் இருந்து நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். இன்றைய விரிவுரையில் இந்தளவு விடயங்களையும் பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் பார்த்து கொண்ட விடயங்கள் பொது கம்பெனியில் இருந்து ஆரம்பித்து பொது கம்பெனிகள், கரை கடந்த கம்பெனிகள், ஒற்றை பங்குதாரர் கம்பெனிகள், விலை கூறப்பட்ட கம்பெனிகள், கம்பெனிகளினுடைய பதிவு மற்றும் கூட்டிணைத்தல் சார்பான விடயங்கள், அதில் முக்கியமாக 2 ஆவணங்கள், அமைப்பு அகவிதி பத்திரம், முன்விவரணம். கம்பெனியினுடைய மூலதனம் என்ற தலையங்கத்தில் இருந்து மற்றும் ஒரு விரிவுரையில் உங்களை சந்திக்கிறேன். அனைத்து அன்பான பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றியும் வணக்கங்களும்.